இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா தமிழர்களுடைய கனவு நகரமான காஷ்மீருக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். தென்னிந்தியாவில் வந்து நிறைய ட்ரெயின் காஷ்மீருக்கு இருக்குது. ஆனால் சென்னையிலேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் காஷ்மீருக்கு இருக்குது. அந்த ட்ரெயினும் டிக்கெட் ஓப்பன் ஆன அன்றைக்கி எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லானதுனால நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து திருப்பதி வழியாக காஷ்மீருக்கு போகிற ட்ரெயினை தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் அந்த டிக்கெட்டும் ஒரே இடத்துல கிடைக்கல, மாறி மாறி தான் கிடச்சிச்சு. எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டுட்டு தான் காஷ்மீர் போகிற வரைக்கும் போய் சேர்ந்தோம். இந்த ட்ரெயினை நாங்கள் ஜம்மு வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கிறோம். அங்கேருந்து நாங்கள் டூர் பேக்கேஜாகவே புக் பண்ணிட்டோம். 5 days 5 nights அளவுக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எதுவுமே கிடையாது. அதனால் ரொம்ப அதிக நேரம் டைம் எடுக்கும் நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப பொறுமை தேவை. அதனால் நிறைய கேம்ஸ்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப அதிகமான பேர் அது ஃபேமிலியாக போனால் ஃப்ரெண்ட்ஸாக போனாக்கா ரொம்ப ஜாலியாக இருக்கும். சோலோவாக போனீங்கன்னா ரொம்பவே வெறுப்படிக்கும். ட்ரெயினில் போகிற வழி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு தான் போயிட்டுருந்தோம். அதனால் எங்களுக்கு டைம் போகிறதே தெரில. ரொம்ப டைம் பாஸ் ஆச்சு. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஒரு இடத்துல எங்கள் ட்ரெயின் மேலே இருக்குது, இன்னொரு ட்ரெயின் கீழே போய்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு 20 அடிக்கு கீழே இன்னொரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனதுமே ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அதில் போய்ட்டு பூரியும் தோசையும் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற தொட்டுக்கு சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்க. அதாவது சால்னா மாதிரி ஒன்று. தெரியல. அங்க பாருங்க பனி, அது மலையில தெரிந்தா பனி. அததான் பார்த்து இவ்வளவு நேரம் நாங்க எங்க ரிவர் கஷ்டம். அது மேலடா கீழே வெள்ளை வெள்ளையா கீழே குளிச்சு பாரு. ரைட் சைடுல மலை இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு சர்தி இருக்கு. அதான் சொல்றேன். அருவி ஊத்துது. எங்க? தோ மேல இருந்து. எங்க ஊத்துது? ஒரு டிராப்பா? பக்கத்துல இங்க இருந்து நான் உழைப்பு ஆடு கீழே வருது பாரு மண்ணு. நிப்பாட்டு வேற
ஃபாஸ்ட்டாக ஓட்டு. அப்பா வா வா வா. ஏறு 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 ஏறு. காவா தண்ணி சொன்ன மாதிரி. காவா தண்ணி தான். அடுத்த வர வீடியோவில் நாங்கள் என்னென்னலாம் காஷ்மீரில் ஏமாந்தோம், நீங்கள் என்ன ஏமாறக்கூடாது, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அடுத்து வர வீடியோவை மறக்காமல் பாருங்கள்.